வலைக்கும். ஹேங் சிவபிரகாஷ். ஸோ இன்றைக்கி வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறையா பேர் இந்த ஏபிசி கெமிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏபிசிடி டைப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து சால்வ் பண்ணணும்னு தெரியல. ஸோ ரொம்பவே வந்து டஃப்பாக இருக்குது. அது எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி வீடியோ போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஏபிசிடி டைப் ஆஃப் கொஷின்ஸ் வந்து மொத்தம் 2 டைப்பில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா இந்த மாதிரியான ரியாக்ஷன்ஸ். அதாவது உங்களுக்கு அந்த மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்துருவாங்க. அதை வந்து இந்த ரியேஜென்ட்டோட ரியாக்ட் ஆச்சுன்னா ஏ கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த ஏ வந்து இதோட ரியாக்ட் ஆச்சுன்னா பி கொடுக்கும். நெக்ஸ்ட் இந்த பி வந்து சோடியமோட ரியாக்ட் ஆச்சுன்னா சி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ரியாக்ஷன் கொடுத்து ஏபிசியை வந்து கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ரெண்டாவது டைப் என்ன அப்படின்னா, இந்த மாதிரி பேராகிராஃப் கொடுத்து அந்த பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட் ஏவையும் பிஏயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃபைன் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின்ஸை வந்து எப்படி அப்ரோச் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டைப் 1. ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷினில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் என்ன உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, அந்த ரீஏஜென்ட் இருக்கு இல்லையா, அந்த ரீஏஜென்ட்டோடைய யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதோட யூசஸ் வந்து தெரிஞ்சுக்கணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா PCl3, PCl5, அதே மாதிரி ஆனைடஸ் ZnCl2 ப்ளஸ் HCl ப்ளஸ் SOCl2. ஸோ இந்த மாதிரியான இந்த ரியேஜன்ஸ் வந்து ஆல்கஹால் இருக்கு இல்லையா, இந்த ஆல்கஹாலை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு குளோரினாக மாற்றும். ஸோ அதே மாதிரி KMnO4 in acidic medium, அதே மாதிரி K2Cr2O7 in acidic medium, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா CrO3 ப்ளஸ் ஆசிட். ஸோ இது வந்து உங்களுக்கு சிலபஸில் இருக்காது, பட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஸோ இவங்க ஆல்கஹால் இருந்துச்சுன்னா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் ஆல்டிஹைட் ஆகும். அந்த ஆல்டிஹைடை ஃபர்தராக வந்து ஆசிடை வந்து ஆக்சிடைஸ் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி PCC, பெரிடியம் குளோரோக்ரோமின். இந்த PCC வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஒரு ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா ஆக்சிடைசிங் ஏஜென்ட். இந்த ஆக்சிடைசிங் ஏஜென்ட் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு ஆல்கஹால் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டிஹைடாக மட்டும்தான் மாறும், அது ஃபர்தராக வந்து ஆசிடாக மாறாது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரீஏஜென்ட்டும் அதோட யூசஸ் தெரிஞ்சுக்கணும். இப்போ கோல்டு டைலூட் ஆல்கலைன் KMnO4 அப்படின்னா பேஸ் ரியேஜென்ட். அது என்ன பண்ணும், ஒரு அல்கீனை வந்து பார்த்திங்கன்னா டையால்ஸாக மாற்றும். இப்போ ஈத்தீன் இருக்குன்னா ஈத்தீனை வந்து எத்திலீன் கிளைக்காலாக மாற்றும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ரியேஜென்ட்டும் அந்த ரியேஜென்ட்டுக்கான யூசஸ் வந்து பார்த்திங்கன்னா தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கான இந்த சம்மை வந்து பண்ணால் உங்களுக்கு ப்ரொசீட் பண்ண முடியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சம் முன்னாடி பார்த்தோம். ஸோ அந்த சம்மை நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துருவோம். ஸோ இப்போது நம்மளுக்கு ஆல்கஹால் கொடுத்துருக்கான் கரெக்டாக. இந்த ஆல்கஹால் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ப்ரோமினேட்டிங் மிக்சர். PCl3 அப்படின்னா OHக்கு பதிலாக Cl அட்டாச் ஆகும். அதே PBr3 அப்படின்னா அந்த OHக்கு பதிலாக Br அட்டாச் ஆகும். அப்போ உங்களுக்கு என்ன வரும், CH3 CH2 Br. அட் சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஷினுக்கு நீங்கள் மாலிகுலர் ஃபார்முலாவும் எழுதணும், அட் த சேம் டைம் வந்து ஒரு IUPAC நேம் எழுதணும். இதோட IUPAC நேம் என்ன, ப்ரோமோ ஈத்தேன். சப்போஸ் உங்களுக்கு IUPAC நேம் தெரியாது அப்படின்னா நான் IUPAC லெக்சர் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆர்கானிக்கில் இருக்கக்கூடிய எல்லா காம்பவுண்ட்ஸ்க்கு எப்படி வந்து நேம் வைக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த நீங்கள் லெக்சரை வந்து செக் பண்ணி பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த பியை வந்து நம்ம அக்வஸ் NaOH இன்னும் அக்வஸ் KOH இதோட ஃபங்க்ஷன் சொல்லிடலாம். சப்போஸ் வந்து அக்வஸ் KOH இருக்குது அப்படின்னா அக்வஸ் KOH என்ன பண்ணும் அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு என்ன ஆகும், அக்வஸ் KOH இருந்ததுன்னா அங்கே இருக்கக்கூடிய அந்த ஆலோஜனுக்கு இல்லையா, அந்த ஆலோஜனுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு OH அட்டாச் ஆகி ஆல்கஹாலாக மாறும். சப்போஸ் ஆல்கஹாலிக் KOH இருந்ததுன்னா அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா டிஹைட்ரோ ஆலோஜினேஷன் ஆனது அந்த எக்ஸ் குரூப் இருந்து இல்லையா, அது வந்து வெளியே போய் உங்களுக்கு டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகும், சம் அல்கைன் ஃபார்ம் ஆகும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்வஸ் NaOH இருக்குது. அக்வஸ் NaOH இருக்கிறதுனால இங்கே என்ன ஃபார்ம் ஆகும், உங்களுக்கு அந்த பிஆருக்கு பதிலாக OH சப்ஸ்டியூட் ஆகும். அப்போ என்ன வரும், CH3 CH2 OH. நெக்ஸ்ட்டு NaOH ரியாக்ட் பண்ணும்போது இது ஆசிட் பேஸ் ரியாக்ஷன். அப்போ இங்கே இருக்கக்கூடிய அந்த H வந்து பார்த்தா H2வாக வெளியில் போயிடும். மீதி வந்து CH3 CH2 ONA. இது வந்து சோடியம் ஈத்தாக்சைடு, இது வந்து எத்தனால். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட் டைப் ரியாக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சிம்பிள். என்ன அப்படின்னா
இந்த ரியேஜென்ட்டுடைய ஃபங்க்ஷன் தெரிஞ்சிருந்தாவே போதும். மோஸ்ட் ஆஃப் த ரியேஜென்ட் வந்து உங்கள் நேமிங் ரியாக்ஷன்ஸில் இருக்கிறதே வந்து பார்த்தா கேட்பாங்க. ஒரு சில ரியேஜென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கேட்கலாம். ஸோ இது வந்து நேமிங் ரியாக்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு டைப் 2. இந்த டைப் 2 கொஷின்ஸ் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு சில ஸ்டெப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏன் அப்படின்னா இந்த டைப் 2 கொஷின்ஸில் வந்து உங்களுக்கு டேரெக்டாக வந்து இந்த மாலிகுல் எது அப்படின்னு கேட்க மாட்டாங்க. சம் ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். C2H6O இந்த காம்பவுண்டை இதோட ரியாக்ட் ஆகி A கொடுக்குது, இதோட ரியாக்ட் ஆகி B கொடுக்குது, இதோட ரியாக்ட் ஆகி C கொடுக்குது. இப்போது இந்த காம்பவுண்ட் நீங்கள் அனலைஸ் பண்ணிங்கன்னா இது வந்து எத்தனாலாகவும் இருக்கலாம், ஈத்தனாகவும் இருக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, ஃபஸ்ட் ஸ்டெப் சொல்கிறேன். ஒரு மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்து அந்த மாலிகுலர் ஃபார்முலா வச்சு நீங்கள் காம்பவுண்ட் ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் அனலைஸ் பண்ணணும். அந்த காம்பவுண்டில் எந்தெந்த எலிமெண்ட் இருக்குன்னு அனலைஸ் பண்ணணும். இப்போ நான் எழுதிக்கக்கூடிய அந்த காம்பவுண்டில் வந்து கார்பன் இருக்குது, அது சேம் டைம் வந்து ஹைட்ரஜன் இருக்குது, அதுக்கப்புறம் ஆக்சிஜன் இருக்குது. மொத்தம் 3 காம்பவுண்ட்ஸ் தான் இருக்குது. அப்போது இந்த ஆலோஜன்ஸ்லாம் இல்லையா, அதனால் ஆலோஜன்ஸ் இருக்கக்கூடிய அந்த காம்பவுண்ட்ஸை எலிமினேட் பண்ணிடுங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 காம்பவுண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஆல்கஹால், ஆல்டிஹைடு, ஆசிட்னா வந்து உங்களுக்கு 2O வருமா, அப்போ ஆசிட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காம்பவுண்ட்டை எலிமினேட் பண்ணிடுங்க. இப்போ இந்த இதில் வந்து நம்ம எலிமினேட் பண்ணும்போது மீதி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆல்கஹால் வரலாம், இல்லை அப்படின்னா ஈத்தர் வரலாம். என்ன ஆல்கஹால் வரலாம், எத்தனால் வரலாம், C2H5OH வரலாம், இல்லைனா ஈத்தர் CH3OCH3. இது எப்படி நான் சொன்னேன் அப்படின்னா பை த ப்ராக்டிஸ் நீங்களே பழகிடுவீங்க. இப்போது இதில் எது வந்து நம்மளுடைய காம்பவுண்ட் ஏ அப்படின்னு கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ரொம்பவே சிம்பிள். இந்த எத்தனால் வந்து ரியாக்ட் வித் சம் ரியேஜென்ட்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ரியேஜென்ட்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். மோஸ்ட் ஆஃப் த கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம புக்கில் இருந்து தான் கேட்க போகிறாங்க. அப்போது நம்ம புக்கில் இருக்கக்கூடிய ரியேஜென்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எத்தனால் இருக்கு இல்லையா, இந்த எத்தனாலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் எத்தனால் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஆஃப் ஆல்கஹாலில் பார்த்தீங்கன்னா எத்தனால் வச்சு ரியாக்ட் பண்ணக்கூடிய ரியாக்ஷன்ஸ்லாம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா H2SO4 at 443 கெல்வின் அப்படின்னு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு தெரியும் இந்த ரியாக்ஷன் வந்து எத்தனால தான் வரும், ஈத்தரில் வராது அப்படின்னு. அப்போ நீங்கள் எத்தனாலை வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து ரியாக்ஷனை ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி அவங்க கொடுத்த ரியேஜென்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ணி ப்ரொசீட் பண்ணலாம். மோஸ்ட் ஆஃப் த ரியாக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் எப்படி பண்ணுவேன் அப்படின்னா அவங்க கொடுத்த அந்த ரியேஜென்ட்டை வச்சே வந்து பார்த்திங்கன்னா அந்த காம்பவுண்ட் என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சிடுவேன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 12th லெசனில் ஆல்டிஹைட் கீட்டோன் கார்பாக்சிலிக் ஆசிட் இருக்குது. அங்கே வந்து ஆல்டால் கண்டென்சேஷன் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஆல்டால் கண்டென்சேஷனாகவே கண்டிப்பாக அது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஆல்டிஹைடாக இருக்கும், இல்லை கீட்டோனாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரியேஜென்ட்டை வச்சே வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த காம்பவுண்டாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ ஒரு சில கொஷினில் அந்த காம்பவுண்டோட யூசஸ் கொடுத்துருப்பாங்க. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்திலீன் கிளைக்கால் இருக்கு இல்லையா, அந்த எத்திலீன் கிளைக்கால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமொபைலில் ஆன்டிஃப்ரீஸாக யூஸ் பண்ணுவோம். அப்போ இந்த காம்பவுண்ட் ஏ விச் ஹாஸ் த மாலிகுலர் ஃபார்முலா, அந்த எத்திலீன் கிளைக்காலோட மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்து தட் இஸ் யூஸ்டு ஆஸ் ஆன்டிஃப்ரீஸ் இன் ஆட்டோமொபைல் ரேடியேட்டர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. இப்போ அந்த கிளைக்கால் இருக்கு இல்லையா, அந்த கிளைக்கால் வந்து PI3யோட ரியாக்டர்ஸ்னு எது கொடுக்கும், அந்த கிளைக்கால் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் பண்ணணும் 723 கெல்வின் ஹீட் 773 கெல்வின் ஹீட் பண்ண என்ன கொடுக்கும். அதே மாதிரி இந்த எத்திலீன் கிளைக்காலை வந்து கான்சன்ட்ரேட் H2SO4 பொறுத்து என்ன கொடுக்கும், ஆனைட்ரஸ் ZnCl2 கொடுத்து என்ன கொடுக்கும் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்படி இல்லைனாலும் கண்டிப்பாக அந்த காம்பவுண்டு உங்களுக்கு தெரியல, அவங்க ரியாக்ஷனை வந்து ப்ரொசீட் பண்ண சொல்கிறாங்க. எதுக்கு PI3 வச்சு ப்ரொசீட் பண்ண சொல்கிறாங்க, இல்லை அப்படின்னா ஹீட் பண்ண சொல்கிறாங்க 773 கெல்வினில், இல்லை அப்படின்னா ஆனைட்ரஸ் ZnCl2ஓட ரியாக்ட் பண்ண சொல்கிறாங்க. நீங்களே சொல்லலாம் இந்த 3 ரியாக்ஷனையும் இன்வால்வ் ஆகக்கூடிய காம்பவுண்ட் நம்ம புக்கில் என்ன இருக்குது, எத்திலீன் கிளைக்கால் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் அந்த மாதிரி ரியேஜென்ட்டை வச்சே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காம்பவுண்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ரொசீட் பண்ண வந்து கஷ்டமாக இருக்குது, அந்த மாதிரி படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ அதனால் நான் என்ன பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னா நேமிங் ரியாக்ஷன்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ நேமிங் ரியாக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்தா டெய்லி வந்து ஒரு 1 வீடியோ அப்லோட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த மாதிரி ஏபிசி டைப் கொஷின்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஏபிசி டைப் கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நான் டெய்லி வந்து அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் டே 1லேருந்து வாட்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த ஏபிசி டைப் கொஷின் சரி நேமிங் ரியாக்ஷன் சரி நீங்கள் மாஸ்டர் பண்ணலாம். ஸோ அந்த சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற உங்களோட சஜஷன் வந்து சொல்லிடுங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நிறைய பேர் எப்படி இந்த மாலிகுலர் ஃபார்முலா கொடுத்தா அந்த காம்பவுண்டை கண்டுபிடிக்கிறத கேட்டிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி
கண்டுபிடிக்கலாம். ஃபஸ்ட் அந்த காம்பவுண்ட்ஸ் அனலைஸ் பண்ணலாம். அந்த காம்பவுண்ட் என்னென்ன எலமெண்ட் இருக்குன்னு பார்க்கணும். அந்த எலமெண்ட்ஸை வச்சு ஒரு சில காம்பவுண்ட்ஸை எலிமினேட் பண்ணிடலாம். இது ஃபஸ்ட்டு ஸ்டெப். செகண்ட் ஸ்டெப் அவங்க கொடுத்த ரியேஜென்ட் என்னன்னு பார்க்கணும். அவங்க கொடுத்த ரியேஜென்ட்டை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த காம்பவுண்டை வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.